பெருசாக எதுவுமே அச்சீவ் பண்ணலன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அது டெஃபினட்டாக ட்ரூ தான். ஏன்னா நம்ம நாட்டில் தான் 18 வயசு பையன் குகேஷ் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 14 வயசு பையன் வைபவ் சூரியவன்ஷி வந்து ஐபிஎல்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதே மாதிரி 13 வயசுலேயே லிதியன்ற பையன் தான் வந்து பியானோவில் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் வாங்கினாப்ல. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா, சின்ன சின்ன பசங்க தான் பெரிய பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணுறாங்க. நீங்கள் இதே மாதிரி உங்கள் டீனேஜர்ஸில் இருந்தீங்கன்னா அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் எதனா பெரிய விஷயம் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எந்த கனவும் வந்து ரொம்ப பெருசு கிடையாது, எல்லாமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் டீனேஜர்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் கொஞ்சம் அடல்ட்டாக இருக்கீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்னென்னா, பெஸ்ட் டைம் டு பிளான்ட் a tree was 20 years ago but the second best time is now. இதுக்கு அர்த்தம் என்னென்னா வந்து ஒரு மரத்தை நடுற பெஸ்ட் டைம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நட்டுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதோட ஃப்ரூட்ஸை கன்சியூம் பண்ணியிருக்கலாம். பட் அதோட செகண்ட் பெஸ்ட் டைம் நடுறதுக்கு வந்து இப்போ தான். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் நடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அதோட வந்து குட் கான்சிக்வன்சஸ், அதாவது அதோட ஃப்ரூட் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கிளாஸில் பாதி தண்ணி இருக்குன்னா பாதி தண்ணி இல்லை அப்படின்னு பார்க்கறத விட பாதி தண்ணி இருக்குது, தேர் இஸ் ஹாஃப் ஃபுல் அப்படின்னு பாருங்கள். கிளாஸ் இஸ் ஹாஃப் ஃபுல், என்ன நம்மக்கிட்ட இருக்குன்றதை வச்சு அதை வச்சு நான் எப்படி பெஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும்னு பாருங்கள். எது உங்ககிட்ட இல்லைன்னு நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு பழசை நினச்சி போனதை நினச்சி திங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ண டைம் நினச்சி இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கு பதிலாக வந்து உங்கள் ட்ரீம்ஸ் மேலே ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் கனவுகளை நீங்கள் தான் சேஸ் பண்ணணும். ஏன்னா உங்கள் கனவுகள் உங்களை சேஸ் பண்ணாது, உங்கள் கனவுகள் உங்களை தேடி வராது, நீங்கள் தான் அதை தேடி போகணும்.